வெல்கம் பேக் டு சுதேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி. அதுவும் வீட்டில் இருக்கிற கருவேப்பிலையை வச்சு எப்படி சூப்பராக தொக்கு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், வீட்டில் 10 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 கைப்பிடி அளவு, அதாவது 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ கருவேப்பிலை வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த மாதிரி தொக்கு செஞ்சுட்டு ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லையோ இல்லை வெளியில் 2 நாள் வைக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தோட கிளறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு புளி தேவையான அளவு, ரொம்ப புளிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 7-8 வரமிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ நம்ம வதக்கி செய்ய போகிறதில்ல. இந்த மாதிரி பண்ணும்போது இதனுடைய சத்து எல்லாமே அப்படியே ப்ரிசர்வ் ஆகும். அதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி தொக்கு இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு காஞ்ச உடனே இதில் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தொக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது இதுவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் அப்புறமா ஒரு 7-8 பல்லு பூண்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதை சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டுமே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டோம். ஸோ இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கி இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நமக்கே தெரியும், க்ரீன் கலராக இருக்கிறது நல்லா வேறு ஆலிவ் க்ரீனாக மாறும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இறக்கணும். அப்போ எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இதை கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுடைய கருவேப்பிலை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் நான் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இது நல்லா சுண்டி வரும்போது எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக சாதம் வடிச்சிட்டு இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தவாவில் 2ஐயுமே சேர்த்து கிளறணும் அப்படின்னா கருவேப்பிலை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். எப்பயுமே புளி சேர்க்கும் போது கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறது ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், சூப்பரான நம்மளுடைய கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் 2 நாளைக்கு தான் வைக்க முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Until then, bye from சுதேஷ் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.